வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட அட்மின் டாக்ஸ். நீங்கள் கேட்கலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் கேட்காம இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இல்லை இப்படி பாருங்கள், முக்கியமான கண்டென்ட் வந்து சீக்கிரக்கு இன்றைக்கின்னு பார்த்து தான் சத்யா ஆப்சண்ட்டை போடுவோப்பில். சத்யா வரும் வரை யூடியூப் ஃபுட்டர்ஸ் காத்திருக்கோம், கண்டென்ட் காத்திருக்காதுல்ல. அதனால் சத்யா இல்லாமலேயே இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை இறக்க போகிறோம். ஏகப்பட்ட வீடியோக்களுக்கு வந்து குவிஞ்சு கிடக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு அடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு வீடியோக்கள் குவிஞ்சு கிடக்கு. சரி, என்னடா ரொம்ப நேரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்படி என்ன வீடியோ, என்ன மேட்ரு பேச போகிறோம், என்ன கண்டென்ட் பேச போகிறோம்னு கேட்குறீங்க. ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ட்ரெண்டாக கிடக்கு. அது என்ன ஹேஷ்டேக்னா, ஹேஷ்டேக் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை. வீடியோ 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 வெளியிட்டவங்கள கைது பண்ணணும். வீடியோ 30 நிமிஷம் வீடியோ 30 நிமிஷம் கேட்டி ராகவன் கிட்ட வீடியோ 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 கால்ல கேவலமா 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 ஒரு வீடியோ வந்திருக்கு. வீடியோ 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 வந்திருக்கு. வீடியோஸ் பரவிட்டு இருக்கேப்பா ஊர்புற யூடியூப்ல. ஏதோ ஒண்ணு மார்க் வீடியோவா வீடியோவா. வழக்கமாக அட்மின் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்வீட்டுக்குள்ள உள்ள கமெண்ட்ஸை எடுத்து படிப்போம். ஆனால் இந்த அட்மின் டாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான அட்மின் டாக்ஸுங்க. செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை போட்டு அந்த ஹேஷ்டேக்ல யாரெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்வீட்டை படிக்கிறதா இந்த அட்மின் டாக்ஸினுடைய நோக்கம். அப்படி ஹேஷ்டாக் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு ட்விட்டரில் போட்டு சர்ச் பண்ண உடனே நமக்கு வந்த மொதல் வீடியோ, சென்னை எண்ணூரில் 13 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக அவரது சகோதரியின் கணவர் உள்ளிட்ட 8 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டனர். பாலியல் தொழிலுக்கு புரோக்கராக செயல்பட்டதாக கூறப்படும் பாஜக பிரமுகர் ராஜேந்திரன் பாலியல் தொழிலுக்கு ஆதரவாக இருக்க சிறுமியை சீரழித்ததாக காவல் ஆய்வாளர் புகழேந்தி, பைனான்சியரும் தனியார் தொலைக்காட்சியின் ஏரியா எழுத்தருமான வினோபாஜி ஆகியோர் போக்சோ சட்டத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். 13 வயது குழந்தைங்க. 13 வயசுல குழந்தை தானே, என்ன 6வது படிக்க மிஞ்சி போனால் அது நம்ம குழந்தைன்னு தானே வீட்டில் சொல்லுவோம். அந்த 6வது படிக்கக்கூடிய அந்த குழந்தைய, பெண் குழந்தைய பாலியல் தொழிலுக்காக தள்ளி விடுறதுக்கு ஒரு புரோக்கர் வேலை, சொல்ல போனோம்னாக்கா ஒரு மாமா வேலையை பார்த்துருக்காப்புல பிஜேபியினுடைய நிர்வாகி இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அப்படிங்கிறவர். ஏன்னா அந்த கட்சியே அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதாவது கட்சியினுடைய பேரை தமிழ்நாட்டுக்குள்ள பாலியல் ஜல்ஜா கட்சி. கட்சிக்கு வேலை பாருங்கடா, எலெக்ஷனுக்கு வேலை பாருங்கடா, அந்த கட்சி ரூம் போட்டு கொடுத்தாக்கா அந்த ரூமுக்குள்ளே இவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத நாம சொல்லலை. அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குற அந்த மே மாத பத்திரிகையை கழுவி காரியம் மூஞ்சில் துப்புச்சு. ஏன் அந்த கட்சியில் உள்ள கட்சி தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாப்புல, அந்த கட்சியில் உள்ள நடிகைகள் இவரை பார்க்க வரும் பொழுது வெளியில் உள்ளவங்க தப்பாக நினைப்பாங்க அண்ணாமலையை அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை வந்து அந்த டோரை எடுத்துகிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோரை நான் போட்டேன் அப்படின்னு அவரே சொன்னாப்புல. இல்லை, அப்போ அந்த கட்சியில் உள்ள நடிகைகளை அவர் என்னவா சொல்ல வர்றாப்புல, நாம சொல்லலை, அண்ணாமலை சொல்கிறாப்புல. உதயநிதி ஏன் தென் மாவட்டங்களுக்கு செல்கிறார், அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? என்னடா பைத்தியக்காரன் நாய், என்ன அறிவு இருக்காடா, என்ன அறிவு இருந்தால் நீ அப்படி பேசுவேடா? கொஞ்சமாவது மண்டைக்குள்ள மூளைங்கிறது 3/4% இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு கேள்வியை தற்கொலை நாய் கூட கேட்க. எது அண்ணாமலைஜியா? ஏங்க இப்படி கேட்டது அண்ணாமலைஜியா? என்னங்க ஏங்க உண்மையாக சொல்கிறீங்களா? படுபாவிப்பலுங்களா? ஐயோ சாரிங்க, நான் உண்மையிலேயே இப்படி வார்த்தைகளை போட்டு பேசுவேன். உண்மையிலே நான் மனம் வருந்துறேன். ஏன்னா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருக்கார். அவர் போய் வாடா போடா அவனே இவனே மொல்ல மாதிரி நாயே அப்படின்லாம், மொல்ல மாதிரி நாயங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற பாருங்கள், கரெக்டாக கண்டுபிடிச்சிக்காரு பாருங்க. இல்லைப்பா ரைமிங்கில் என்ன வார்த்தையை போட்டு திட்டினாங்கிறது தெரியல, அதனால சொல்லுவேன். இப்படியான கெட்ட வார்த்தைகளை, அதுவும் வந்து தற்குறி நாயி, அடே தற்குறி நாயே அப்படிங்கிற வார்த்தை அது சொல்கிறாப்புல, அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் அதே மூளைங்கிறதே 3/4% இருந்தால் அப்படி சொல்லுவியாடா, சுரணக்கட்ட நாயை சொல்லலையா, சொல்லலைங்கிறாப்புல. சரி ஓகே, அதான் இந்த மாதிரி வார்த்தை எனக்கா இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட கேட்க மாட்டான்ப்பா. ஏன்னா உள்ளதுலேயே தற்குறிகள்னா நாம் தமிழர் கட்சின்னா தற்குறிகள். இது உலகறிந்த உண்மை. இதை எங்கேயும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை எங்கள் அண்ணன் மாமா பையில கூப்பிட்டு கேட்டாலே அவனே சொல்லுவான், ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். அதனால் இப்போ அவன் கூட இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி கேட்க மாட்டான். நீங்கள் ஐபிஎஸ்சி படிச்சிருக்காங்கிறீங்க, ஏகப்பட்ட பேர் அப்படியே சுத்து போட்டு வளைச்சி பிடிச்சிருக்காங்கிறீங்க. ஏன்னா உதயநிதி ஒரு அமைச்சர்னு, அப்புறம் அவர் போகாமல் வேற யார் போவா சொல்லுங்கள்? இப்போ நீ ஏன் அங்கே போய் நிற்கிற, நீ யார், உனக்கு என்ன அனுபவம் இருக்கு, இங்கே வா
முதல்ல உதயநிதி அவர்களுக்கு அனுபவம் இல்லைங்கிற நீ முதல்ல இங்கே வா, உனக்கு முதல்ல என்ன அனுபவம் இருக்குது, நீ அங்கே எதுக்கு போன? இல்லை எத்தனை வெள்ளத்தில், எத்தனை மழை வெள்ளத்தில், எத்தனை இந்த மாதிரியான மக்கள் வந்து சிக்கிட்டு இருக்கும் பொழுது எத்தனை பேரை நீ காப்பாற்றிருக்க, எத்தனை மழை வெள்ளத்தை நீ பேஸ் பண்ணியிருக்க, முதல்ல இங்கே வா, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஏன்னா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு தூக்கிட்டு வர்றிய, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணாமலை பற்றி ஏன் தெரியுமா, யூடியூப் புட்டர்ஸ் ஒருபோதும் மரியாதை குறைவாக யாரையும் பேசுவது இல்லை. அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று வந்து அண்ணாமலை வீடியோவா, ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறேன். காமிப்போயா, பின்னாடி காமிப்போம். அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள்லாம் இருக்குது, உடனே வீடியோவை காமிச்சிடணும். இந்த வீடியோவை பார்த்தோன்னே பார்த்துட்டு உடனடியாக போய் இல்லை நான் போய் அடுத்த வேலையை பார்த்துடணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம். मी निर्मला यादव, मला हा माणूस आहे यानं मला फसवलंय. श्रीकांत देशमुख आहे, यानं बायकोला संबंध ठेवून माझ्याशी संबंध ठेवतो, लग्न करतो. हा नाही सोडतो आता बोलत मला का खोटं बोला. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, இவர் பிஜேபியை சார்ந்த எம்எல்ஏ, மகாராஷ்டிராவில் உள்ள சோலாப்பூர் அப்படிங்கிற ஏரியாவினுடைய மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறார். இவருடைய பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேஷ்முக் அப்படிங்கிறவர். எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது மகிழா மோர்ச்சா, பிஜேபி மகிழா மோர்ச்சாவை சேர்ந்த தலைவர் இவங்க அந்த லேடி நீங்கள் பார்த்தீங்களா, அவங்கள வலுக்கட்டாயமாக ஒரு ஹோட்டலில் வந்து இவர் பாலியல் வல்லுறவு செய்வதற்கு அவங்களுடைய அனுமதி இல்லாமலே, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்குங்க, அனுமதியோடு அது நடைபெறலை. அனுமதியோட 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வேற, நம்ம தலையிடவே முடியாது. 2 பேர் அனுமதியோடு இருக்காங்கன்னாக்கா, இது அனுமதி இல்லாமல், அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் வலுக்கட்டாயமாக அந்த அறையில் அடைத்து வைக்கப்பட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்படுவதற்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் அதுக்கு அவங்க அடிபணியில் அப்படிங்கிறதுக்காக அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். அவனுடைய கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயம் இருக்கும். அவங்க அழுதுகிட்டே இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பயங்கர வைரலாகி, இது நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், ஸ்ரீகாந்த் தேஷ்முக் பிஜேபி கேஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே கூகுளில் அவரை பற்றின ஆர்டிக்கிள், தலைவன் என்னென்ன வேலை செஞ்சாப்புல, இந்த வேலை செய்யும் பொழுது அது கேஸ் ஆனது, இந்த வீடியோ வைரல் ஆனது, இதை பற்றின டேட்டாக்கள் எல்லாமே பிஜேபியினுடைய வரலாறு, ஸ்ரீகாந்த் தேஷ்முக் பிஜேபி எம்எல்ஏ கேஸ் அப்படின்னு போட்டிங்கனாக்கா பிஜேபியோட வரலாறு வரும். அப்போ அவர் கட்சியில் உள்ள அந்த மகிழா மோர்ச்சாவுடைய தலைவர் அவங்க. அப்போ மகிழா மோர்ச்சாவுடைய பிஜேபியினுடைய தலைவருக்கே இந்த கதின்னா, அந்த கட்சியில் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டராக ஒரு பெண் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்னென்ன பாலியல் சுரண்டல்கள், பாலியல் ரீதியான மிரட்டல்கள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன்னாக்கா நம்ம அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போகும் பொழுது அப்போ ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியாக இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் இருந்துச்சு. அதாவது 10 மணிக்கு மேலே பணிவிடைகள் செய்வதற்கு 40 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் மட்டும் அவங்களுக்கு கட்சியிலேருந்து வேணும். இந்த லிஸ்ட்டை படிக்கும் பொழுது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அது எழுதியிருக்கான்ல, அவன் யாருன்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை கொடுத்து ஒரு வீட்டில் பிஜேபியில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க வீட்டில் இது நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு, எங்கள் குடும்பம் முழுக்க வாங்க, இந்த மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போகிறாப்புல, அதற்கு ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு, இதில் பிஜேபியில் சேவை செய்வதற்காக நம்ம வீட்டில் உள்ள பெண்களும் இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்கல்ல, நான் இப்போ இதை படிக்கிறேன், அதனால் உங்களுக்கு சேவை செய்ய விருப்பம் இருந்தால் வாங்கன்னு நடு முச்சந்தில் உட்காந்துட்டு இதை வாசித்தாக்கா, அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே விளக்கமறு, செருப்பு எல்லாத்தையும் கொண்டு அடித்து தரத்துவாங்க. அடித்து கொண்டு போய் 3 ஊருக்கு அந்தனை கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் அந்த செருப்பையும் விளக்கமத்தையும் மாறி மாறி அடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக ஒரு சூப்பர் ஹிட் அடித்த ஒரு வீடியோ ஒன்று, இதை பற்றி நாமளும் நிறைய பேசியிருக்கோம், தமிழ்நாடே பேசின ஒரு வீடியோ. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் அதாவது ஒன்றும் இல்லை, பட்ட பகலில் நட்ட நடு ரோட்டில் அந்த பொட்ட வெயிலில் மல்லாந்து ஒன்றும் இல்லைங்க, அந்த வெயிலில் எவனுக்குமே மூடு வராது. அந்த வெயிலில் அடிக்கிற வெயில் மேலே வந்து ஷெட்டு கிட்டு எதுவும் கூட போடல, ஒரு தார்ப்பா கூட போடல, அம்புட்டு வெயிலும் நம்மளோட தலையில் தான் இறங்கும். அப்போ பக்கத்தில் யாராவது சும்மா யாராவது ஒருத்தர் நின்னா கூட பிசு பிசுன்னு ஒரு மாதிரி
அனீசிக்காக கொஞ்சம் நவுந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படியாப்பட்ட வெயில், அப்படியாப்பட்ட இடமும் கூட அவ்வளவு கூட்டம் நிற்கிது. நீங்கள் யோசிக்கலாம் அந்த இடத்துல, நாங்கள் பிஜேபிக்கு போய் அவ்வளோ கூட்டம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் முழுக்க எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இவர் செஞ்ச செயலை பார்த்தா நமக்கே தெரியுது. இப்போ பிஜேபியில் சேர்றவங்க முழுக்க ஓகே, இதுக்கு பர்மிஷன் இருக்குடா, எது வேணாலும் பண்ணிக்கலாம், ரூம் போட்டும் பண்ணிக்கலாம், அல்லது பாருங்கள் பட்டப்பகலில் அவங்க கட்சியில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலுமே இந்த மாதிரி நிற்கும் பொழுது சில்மிசங்கள் செஞ்சாக்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வந்தாலுமே நம்ம தலைவர் பார்த்துப்பாப்புல, அப்படி வந்தாலுமே நம்மளை வந்து கட்சியை விட்டு நீக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, குஜாலிக்காக இருக்கலாம்டா, இப்படி பண்ணாங்க கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்குறாங்களாம்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தால் மட்டும்தானே அவன் அந்த இடத்துக்கு போய் அப்படியாப்பட்ட வேலை. நீங்கள் பிஜேபியில் சேர்றனாக்க வேறு என்னங்க, வேறு அந்த கட்சியில் வேறு என்ன கொள்கைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை அது வந்து மக்கள் நலன் சார்ந்து பயங்கரமாக உழைச்சி போராடி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே இடஒதுக்கீடு வாங்கி அப்படியே அறுத்து தள்ளி மக்களுடைய உரிமைகளுக்காக பெண்களுடைய விடுதலைக்காக பயங்கரமாக போராடி குரல் கொடுத்த ஒரு கட்சி அது. அப்புறம் எதுக்கு அந்த கட்சியில் போய் அவன் சேர்றான்? எல்லாம் அதுக்கு தான், வேற என்ன. அதை பாருங்க, நீங்கள் அந்த வீடியோவில் கவனிச்சிங்கன்னா தெரியும், அம்புட்டு இடம் இருக்குது சைடில், ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்குது. அங்கிட்டு கையை நீட்டி நீ அங்கிட்டு போகணுன்னு சொல்லலாம், இங்கிட்டு வான்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு மாலை போடுறாங்களா அதை அப்படி கை நீட்டி வாங்கலாம். பக்கத்தில் ஒரு லேடி நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மேலே உரசாமல், எனக்கா அவங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியத்தையும் நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்போம். கொஞ்சம் நவுந்து நின்று அக்கா கொஞ்சம் நவுந்து நின்றுக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களாக்கா நாம கொஞ்சம் நவுந்து நின்று அக்கா அது இல்லைக்கா அப்படி நம்ம ஏதோ ஒன்று கேட்போம்ல. எதுவுமே இல்லை, இவர் பாட்டு இங்கிட்டு கையை விட்றாரு, அங்கிட்ட கையை விட்றாரு, அதை கையை விட்டுணுன்றாரு, இதை கையை விட்டுணுன்றாரு. இப்போ சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு, சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அந்த சசிகலா புஷ்பா அந்த அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்கள நாம் எந்த குத்தமும் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க அதை அசௌகரியமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அதை அனுமதிக்கலை, அவங்க அதை விரும்பவும் இல்லை. கையை தட்டி விட்றாங்க, கையை அப்படி வச்சு மூடிக்கிறாங்க, இது அது இல்லாமல் நமக்கு தெரியுது அவங்க அதை விரும்பலை இப்படி பண்ணுறது. ஏன்னாக்கா அவங்களுக்குள்ள என்னன்னாக்கா சரி இதை கொண்டு போய் நம்ம எங்கே சொல்கிறோம், அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு பாலாப்புறம் கடைசியாக நம்ம இதில் வந்து சேர்ந்துட்டோம், இந்த சாக்கடையில் வேறு வழி இல்லை. இப்போ இதை கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாப்புல, ஏற்கனவே ஒரு பல வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு பல பேரை மிரட்டிகிட்டு இருக்காப்புல. கூட இதை கொண்டு போய் சொன்னோம்னாக்கா இதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதையும் அந்த ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுப்பாப்புல. இதை வச்சு நம்மளை தான் மிரட்ட செய்வாப்புல, இதை வச்சு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது அப்படின்னு தானே நம்ம நினச்சிருக்கோம். அப்படி இல்லைனாக்கா போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்குமே. எனக்கா அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்காருல, அவரே மறுநாள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுவே நெட்டில் வந்துச்சு, இந்த மாதிரி என்னோட மனைவி வந்து பொதுவெளியில் இந்த கட்சியில் உள்ளவங்க பாலியல் சீரண்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஏதோ பொதுவெளியில் எழுதினாரோ அல்லது கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ ஒரு அசிங்கமான செயலாக இருந்தால் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம் உண்டுங்க, இவங்கெல்லாம் முட்டாளாக இருக்கிறவாசி பிஜேபியில் போய் சேர்றாங்களா அல்லது பிஜேபியில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் முட்டாளாகிறாங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உண்டு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கனாலும் தெரியும், அவருக்கு அடிபட்டிருக்கிறது ரைட் ஹேண்டில் உள்ள ஃபிங்கரில் தான் அடிபட்டிருக்கு. ஆனால் பேண்டேட் ஓட்டுறது லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ஃபிங்கரில் பேண்டேட் ஓட்டுவாப்புல. இப்போ நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம்ல, ஏதோ அண்ணாமலை வந்து 20,000 புத்தகம் படித்தாங்கிறாப்புல, அதுங்கிறாப்புல, இதுங்கிறாப்புல, சிவாஜி வந்து இந்த கோயிலுக்கு வந்தாருங்கிறாப்புல. எங்க காமராஜர் அவர்கள் 13 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சாருன்னு ஒரு தவறானது. இது ஒன்றும் இல்லை, ஒரு 3ஆவது படிக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட கரெக்டாக சொல்லிட்டு போடும், காமராஜர் இத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாருன்னு. 13 வருஷம் ஆட்சி புரிஞ்சாராம் காமராஜர். இந்த ஐபிஎஸ் படித்தா அந்த அரமுண்டை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நாமளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா, இப்போ அண்ணாமலை மட்டும்தான் அந்த கட்சியில் அடிமுட்டால் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அப்படி இல்லை. அதுதான் தவறான செயல். அண்ணாமலையை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த பேருமே அப்படி தான். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கையில் அடிபட்டுருக்கு, சரி அடிபட்டோடனே உதறாப்புல பேண்டேடு இந்த கையில் ஒட்டுறாங்க. பேண்டேடு ஒட்டும் பொழுது அண்ணாமலை பார்க்குறாப்புல. அப்போ அண்ணாமலை அறிவாளியாக இருந்தால் என்ன சொல்லணும், எப்போ பேண்டேடு ஓட்டாப்பா, அடிப்பட்டது இந்த விரலில் ஒட்டு அப்படின்னு பேண்டேடு இந்த விரலில் வாங்கியிருக்கணும். இல்லைனாக்கா பேண்டேடு ஒட்டாத அளவுக்கு தான்ப்பா அடையது, ஒன்றும் பெரிய காயம் இல்லை அப்படின்னாக்கா பேண்டேட் ஒட்ட முடியாது, எப்போ அதெல்லாம் வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் சரி ஒன்றும் இல்லை விடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, விட்டுருப்பாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த கையில் ஒட்ட வரதை பார்த்துக்கிட்டே இருக்கா, அப்படிலாம் அவனும் சுற்றி ஒட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ பேண்டேடு எதுக்கு ஒட்டுறதுன்னு ஒருவேளை அண்ணாமலைக்கு தெரியாமல் இருந்திருக்கணும். அதனால் அண்ணாமலையை நம்ம ஈஸியாக முட்டாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ இது. சுற்றி நிற்கிறவங்களும் அதே மாதிரியான முட்டாள்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்னென்னா, இப்போ ஒட்ட வர்ற அந்த முண்டம் இருக்குல்ல, அந்த அரவைக்காட்டு முண்டம், அது ஒட்டும் பொழுது நமக்கு தெரியும், விரல் அடிபட்டதுனாக்கா விரல் வீங்கியிருக்கும், அப்படி இல்லைனாக்கா ரத்தக்கட்டு இருக்கும், இல்லைனாக்கா ரத்த காயம் இருக்கும். எதுவுமே இல்லாத ஒரு விரலை பிடிச்சி அவனும் சுற்றுறான்னாக்கா அப்போ அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். இப்போ தெரியுதுங்களா? இப்போ நான் சந்தேகிச்சது சரிதானே? இப்போ இவங்கெல்லாம் முட்டாளாக இருக்கிறதுனால பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்களா அல்லது பிஜேபியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் முட்டாளாகிறாங்களா? உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல. யோ சி கர்மம்,
ஐயோ இந்த வீடியோவெல்லாமா இதில் ஷேர் பண்ணுவீங்க? சரி இல்லைங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்கியா. கர்மம் இதெல்லாம் போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இதை நம்ம சரி என்ன பண்ணுறது, கர்மத்தை பார்த்து தொலைங்க. ஏப்பா அந்த வீடியோவை கொஞ்சம் சைடில் போட்டு விடுப்பா. இது பார்த்தீங்களா, சந்தோஷமாக இருக்கா? ஆனால் அந்த ஹேஷ்டாகுக்கு தகுந்த வீடியோ தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மைண்டு வேறு எங்கேயோ போய் தொலைது. சரி இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வீடியோவாக எடுத்து ஒருத்தன் போஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா. வீடியோவாக எடுக்கும் பொழுதே போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை எடுக்கிறாங்கிறதும் அண்ணாமலைக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டே இந்த ரியாக்ஷனு இந்த பொசிஷன்லாம் கொடுக்குறான்னா அதான் நம்ம முதல்ல கேட்டேன்ல, இவங்கெல்லாம் முட்டாளாக இருக்கிறதுனால அதில் போய் சேர்ந்துருக்காங்களா அல்லது அதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க முட்டாளாகிறாங்களா அப்படிங்கிறத மறுபடியும் அதே கேள்வி தான் இங்கே தொக்கி நிற்கிது. இப்போ இது பார்த்தோன்னே அதான் ஒரு மாதிரி டாகி பொசிஷனில் இருக்குல்ல உங்களுக்கு. இல்லை அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, திரும்ப அதான் இப்போ அது என்னென்னா இப்போ அதாவது டாகி ஸ்டைல் அப்படின்னாக்கா அதான் நாய் நிற்கும்ல அந்த மாதிரிங்க. அப்படி அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் வேறு எதுவும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. நான் சொல்ல வந்தது நாய் நிற்கிற மாதிரிலாம் பொசிஷன். அது நாயினோடனே நீங்கள் எப்படி எங்கள் அண்ணாமலை தலைவரை நாயோட கம்பேர் பண்ணுவீங்களான்னு கேட்காதீங்க, கோவப்படக்கூடாது. நாய் எப்படி இதுக்கு வந்து நாய் தான் கோவப்படணும். இல்லை அதாவது நாய் என்பது ஒரு நன்றியுள்ள பிராணி தெரியுங்களா. ஒரே ஒரு பிஸ்கட்டை தூக்கி போட்டிங்கனாக்கா ஒரு 4 முழுக்க காலையை சுற்றி வரும். ஒருவேளை சோறு வச்சிங்கன்னா ஒரு வீட்டை ஒரு நைட்டு முழுக்க பாதுகாக்கும். அதனால் அதை விட ஒரு காவலால் இந்த உலகத்திலே கிடையாது. நாயை விட ஒரு நன்றி உள்ள ஜீவன் கிடையாது. நன்றி உள்ள ஜீவனை ஒப்பிடணும்னாக்கா நாயத்தான் ஒப்பிடுவாங்க. அப்படியே அண்ணாமலை அவர்கள் பாருங்கள், இதில் கூட ஒரு டாகி பொசிஷன் எடுக்கிற அளவுக்கான ஒரு விசுவாசம் உடையவர். அப்போ நீங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு யூடியூப் டஸ் கேட்டுக்கொள்ளுது. பாருங்க, ஒரு நன்றி உள்ள ஒரு ஜீவனாக ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்காக இந்த மாதிரி டாகி பொசிஷனில் நின்று உங்களுக்காக காமிப்பார். அதான் ஒரு நாய் மாதிரி நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிறத அதை எப்படி செஞ்சு காமிக்கிறாரு பாருங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் அண்ணாமலை இந்த மாதிரி பொசிஷன்லாம் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கன்றாவியாக இருக்குது. யோ அண்ணாமலை உனக்குலாம் கொஞ்சமாச்சும் இங்கே பாருங்க, எங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள் எங்கே கை நிட்டுற பாருங்க, எங்கே கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சு இல்லை. அதாவது போகிறவங்கள அது அந்த அம்மா பிஜேபியில் இருக்காங்க, அவங்க ஒரு ரேசர், அவங்க கூட ஏதோ டாக்டர் அதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. அதை விட சர்ச்சையாகிடுச்சு. அந்த அம்மா ஒரு போலி டாக்டரு, அதை வந்து ப்ராப்பராக படிக்காமல் சும்மா இது வந்து 6 மாத கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. அது இந்த சுகாதாரத்துறை அல்லது இந்த மருத்துவத்துறைலாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும், நம்மளுடைய வேலை இல்லை, அது அரசாங்கம் பார்த்துக்கும். இப்போ அந்த அம்மா ஒரு மாடலிங் கூட பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா இன்னொன்று எங்கே கை நீட்டுறாப்புல பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா, நல்லா பாருங்கள். ஏப்பா இன்னொரு 3 தடவை அந்த வீடியோ போட்டு கொடுப்பா பாருங்க, எங்கே கை நீட்டுறாப்புல பாருங்க. என்ன ஏன் இப்போ கை போங்கண்ணே அப்படின்னு சொல்கிறது? இப்போ எல்லாரையும் நீங்கள் வந்து போங்கண்ணே அப்படி கை நீட்டு தான் சொல்லுவீங்களா? டிராஃபிக் கான்செப்டில் நீ ஐபிஎஸ் வேலை பார்த்து டிராஃபிக் கான்செப்டில் அவ்வளோ பற்றியா? நீ இப்படி கை நீட்டு தான் போகணும்னு சொல்லுவியா? அந்த புள்ள நிற்கிதாம்மா, எங்கே கை நீட்டுறவளோ பார்த்தீங்களா? விஷம் சை. ஒரு பொது வெளின்னு கூட பார்க்காம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூட பார்க்காம ரொம்ப அசிங்கமாக இருக்கு நம்மள அவங்க நினச்சாக்க. ஆகா அடுத்த ஒரு வீடியோ ஒன்றும் இல்லை, இது ஒரு ஏஐ செய்யப்பட்ட வீடியோ தானே வச்சுங்களேன். இருந்தாலும் அண்ணாமலைக்கு அப்படியே பர்ஃபெக்டாக செட் ஆகுது. நீங்களே இந்த வீடியோ பாருங்கள். ஆனாலும் ரொம்ப குசும்பு தான் அவங்களுக்கு. சே இல்லை இது உண்மையிலேயே இல்லை. அந்த ஹேஷ்டாகுக்கு ஒத்து போகிற மாதிரிலாம் ஒரு வீடியோவை தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனாலும் இதை அண்ணாமலையோட பேச வச்சு நம்ம பிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. ஆனால் எடிட்டிங்கு வேறு லெவல். ஓஹோ இந்த வீடியோவா? ஒன்றும் இல்லை, அண்ணாமலை எப்படி இவ்வளவு சீனியர்களை பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே தட்டி விட்டுட்டு முந்தா நாள் கட்சிக்குள்ளே வந்துட்டு 3வது நாளே கட்சிக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய தலைவராக வர்றதுக்கு காரணம் என்ன, அப்படி என்ன இப்படி அவர் அரிய வகையில் உழைச்சி களைச்சி தள்ளினாப்புல அப்படிங்கிற அந்த வெற்றியினுடைய ரகசியத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது வார் ரூம் மட்டுமல்ல இன்னும் பல ரூமுகளும் தேவைப்படும். வார் ரூம் மட்டுமல்ல இன்னும் பல ரூமுகளும். அவரே வாயில ஒத்துக்கிட்டாப்புல அவருடைய வெற்றியின் ரகசியம் என்ன, தான் என்னென்னலாம் செஞ்சேன்
அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாப்புல. யாராவது பிஜேபியில் தலைவராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவர் சொல்கிறது மாதிரியான வேலைகளை நீங்களும் செஞ்சீங்கன்னா நீங்களும் அதில் தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் அடுத்து யார் பிஜேபி தலைவராகிறதுக்கான லிஸ்ட்டில் இருக்கீங்க? அதானே இப்படி ஒரு ஹேஷ்டேக் போட்டு எங்கள் அண்ணன் கேடி ராகவன் இல்லாமல் இந்த ஹேஷ்டேக் அப்படி முழுமை பெறும். இப்போ எங்கள் ஐயா அந்த மரியாதைக்குரிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இருக்கிற இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதாங்க இந்த என் ஆடியோ என் வீடியோன்னு ஒரு பாத யாத்திரை. அது பேர் என்னப்பா? என் மக்கள் என் உரிமை. ஆமாம். இப்போ இதே பாத யாத்திரையை எங்கள் அண்ணன் கேடி ராகவன் பண்ணியிருந்தா என்ன டைட்டிலில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. பாம் அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்மின் டாக்ஸில் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் வந்த ட்வீட்டுகளை தான் நம்ம பார்த்தோம். இதற்கும் யூடியூப் வீடியோஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த ட்வீட்டுகளை அப்படியே நம்ம எடுத்து காமிக்கிறோம். மற்றபடி நமக்கு அவங்களுக்கு என்ன வாக்கிய தகராறா, வரப்பு தகராறா, கொள்கை தகராறா, கோட்பாடு தகராறா அப்படி எதுவும் இல்லை. நாம் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் பேசுகிறதில்ல, யாரை எதிர்த்தும் பேசுகிறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம பாட்டுக்கு நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கோம். அதனால் இந்த ஹேஷ்டேக்கில் வந்த ட்வீட்டுகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இதோட இந்த வீடியோ முழுமை பெறுது. மீண்டும் அடுத்த அட்மின் டாக்ஸில் நான் என்னப்பா அண்ணாமலையோட வீடியோ எங்கவா? யோ இல்லை அது அனிமல் செக்ஸ் வீடியோலாம் நம்ம என்றைக்குமே அதை யூடியூப் கூட அதை பார்ப்பதில்லை.